அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த சாட்சியில் நம்ம 8th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய தொல்காப்பியம் நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இந்த பகுதியை நம்ம முழுமையாக நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் நமக்கு கேள்வி போகிறாங்க. ஸோ இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. ஸோ தொல்காப்பியத்தினுடைய நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தொல்காப்பியர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அடிக்கடி அதிக முறை கேட்ட வினா ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்போ தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. அடுத்த முக்கியமான கொஸ்டின் சரியாங்க. எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் இருக்குது. இதை தான் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும்? 9 27. சரிங்களா. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டால் 27 சொல்லணும். எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 3 அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த பார்ட்டுங்க. அடுத்த பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலி, அதாவது ஒவ்வொரு விலங்கோட இளமை பெயர் நமக்கு கேட்குறாங்க. 2 வினாக்கள் வைக்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். புலினா பரல். சரிங்களா. புலி பரண்டி வச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலினா பரல். சிங்கம்னா குருளை. யானைனா கன்றுன்னு சொல்லணும். யானை குட்டின்னு சொல்லக்கூடாது. யானைனா கன்று, பசுனாலும் கன்று, ஆடு தான் குட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆடோட இளமை பெயர் என்ன அப்படின்னா குட்டி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஒலி மரபு பாருங்கள். ஸோ அது எந்த மாதிரி சவுண்டு விடும் அப்படின்னா புலி உருமும், சிங்கம் முழங்கும் இல்லாட்டி கர்ஜிக்கும், யானை பிளிரும். உங்களுக்கு தெரியும். இதை பார்த்துக்கறணும். பசுனா கதருங்க. நிறைய பேர் கத்தும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கிடையாது, பசுனா கதரும். அப்போ பஸ்ஸில் கதரை விட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பசுனா கதரும், ஆடு தான் கத்தும். சரிங்களா. மிக முக்கியமான பகுதிங்க. நிறையா வினாக்கள் இதில் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.